நீங்களும் நானும் எப்படி ஒரு அற்புதத்துக்காக ஜபிக்கும் பொழுது அற்புதங்களை எதிர்பார்க்கிறோமோ, அதே போல் நீங்களும் நானும் ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கும் போது ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படுவார்கள், ஆத்துமாக்கள் சபைக்குள் வருவார்கள் என்கிற எதிர்பார்ப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்குத்தான் ஆண்டவர் சிலுவையில் நமக்கு இந்த உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. வேதத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் நாம் எல்லோரும் சேர்ந்தே அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். லூக்கா 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7வது வசனம் வரை. கைகளில் வேதாகமம் இல்லை என்றால் டிவியில் உங்களுக்கு அந்த வார்த்தைகள் வெளிப்படுத்தப்படுகிறது, அதை பார்த்து நீங்கள் வாசிக்கலாம். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு சாப்பிடுகிறார்களே என்றார்கள். கவனியுங்கள் கொஞ்சம், அந்த 2 வசனத்தையும் பாருங்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்தபோது இயேசு கிறிஸ்துவனுடைய வசனத்தை கேட்பதற்கு எல்லோரும் வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஒரு குறிப்பிட்ட இனத்தில் உள்ளவர்கள் மட்டும் இல்லை என்றால் யூத மக்கள் மட்டும் இயேசுவினிடத்தில் இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்கு வரவில்லை. இயேசுவினுடைய வார்த்தையை கேட்பதற்கு எல்லா ஜனங்களும் வந்தார்கள். ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. இயேசு ஒருவருக்காக மட்டும் அவர் கல்வாரி சிலுவையில் மரிக்கவில்லை, ஒரு தேசத்துக்காக மட்டும் அவர் மரிக்கவில்லை, முழு உலகத்துக்கும் மரித்த இரட்சகர் இயேசு. ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. அதனால் இந்த உலகத்தில் அவர் இருந்த நாட்களிலேயே எல்லோரும் அவரிடத்தில் வந்தார்கள் அவருடைய வசனத்தை கேட்பதற்கு. அப்படி வந்தபோது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, அவங்க பரிசேயரும் வேதபாரகர்களும் அன்றைக்கு முறுமுறுத்து அவங்க சொல்கிறாங்க, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட சாப்பிடுகிறார் என்றார்கள். பாவிகளை எப்படி இவர் ஏற்றுக்கொள்ளலாம்? ஆண்டவரை நாம் மகிமைப்படுவதாக. ஒரு யூதனாக இருக்கிறவன் ஒரு பாவியோடு கூட எப்படி இருந்து சாப்பிடலாம் என்கிறதான முறுமுறுப்பு அன்றைக்கு பரிசேயருக்குள்ளேயும் வேதபாரகர்களுக்குள்ளேயும் வந்தது. இயேசு கிறிஸ்து பாவிகளை ரட்சிப்பதற்கே இந்த உலகத்துக்கு வந்தார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. நீதிமான்களை ரட்சிப்பதற்கு அவர் வரவில்லை. இயேசு இந்த உலகத்திற்கு வந்ததனுடைய முக்கிய நோக்கம் அவர் பாவிகளை ரட்சிப்பதற்காகவே. எனவே இந்த உலகத்தில் அவர் வாழ்ந்த நாட்களில் ஏராளமான பாவிகள் அவரிடத்தில் வந்தார்கள், ஏராளமான வியாதி உள்ளவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், ஏராளமான பிரச்சனை உள்ளவர்கள் அவரிடத்தில் வந்தார்கள், பிசாசினால் பிடிக்கப்பட்டவர்கள் அநேகர் இயேசுவினிடத்தில் வந்தார்கள். எப்படி தேவையோடு வந்தவர்களுக்கெல்லாம் அவருடைய தேவைகளை சந்தித்தாரோ, வியாதியோடு வந்தவர்களுக்கு அவருடைய வியாதியை சுகமாக்கினாரோ, அதே போல பாவத்தோடு வந்த ஒவ்வொரு பிள்ளையுடைய பாவத்தை நிவர்த்தி ஆக்கக்கூடிய ஒரு மெய்யான தேவ ஆட்டுக்குட்டி நான் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தியும் காண்பித்தார். ஆமென் சொல்லுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதை அப்படி அவர்கள் முறுமுறுக்கும் போது நீங்கள் 3வது வசனத்திலிருந்து நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் இயேசு அவர்களுக்கு ஒரு ஓமையை அவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு அவர் சொன்ன ஓமையாவது 4வது வசனத்தை பாருங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளையும் வனாந்தரத்திலேயே விட்டு காணாமல் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? 5வது வசனத்தை பாருங்கள். கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு 6வது வசனத்தை பாருங்கள். வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? ஆண்டவர் ஒரு ஓமையை சொல்லுகிறார். இந்த 3, 4, 5, 6 வசனத்தில் ஒரு ஓமையை சொல்லுகிறார். ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது. அந்த 100 ஆடுகளில் 99 ஆடுகள் அது பத்திரமாக இருக்கிறது. ஆனால் ஒரு ஆடு மட்டும் காணாமல் போய்விடுகிறது. அந்த ஒரு ஆடு காணாமல் போன உடனே அந்த மேய்ப்பன் 99 ஆடு இருக்குதுல்ல, ஒரு ஆடு தானே காணோம் அப்படின்னு அதை அவன் விட்டுவிட மாட்டான். விட்டுவிடாமல் அவன் அதை தேடி திரிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 99 ஆட்டையும் அப்படியே வனாந்தரத்தில் விட்டுட்டு அந்த ஒரு ஆட்டை தேடி அவன் திரிவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் தேடி திரிந்து அந்த ஒரு ஆட்டை அவன் கண்டுபிடித்த போது அதை அவன், நீ தவறான வழிக்கு போய்விட்டாயே,
நீ என்னை விட்டு விலகி போய் விட்டாயே, உனக்கு தண்டனை கொடுப்பேன் என்று அந்த ஆட்டுக்கு அவன் தண்டனை கொடுப்பது இல்லை. அந்த ஆட்டுக்கு அவன் தண்டனை கொடுக்காமல் அந்த ஆட்டை அவன் கண்ட உடனே தூக்கி எடுத்து தன் தோளின் மேலாய் வைத்து சுமந்து கொண்டு வருவானே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது உண்மை. இயற்கையாகவே இன்றைக்கு நம் கண்கூட பார்க்குறோம். ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு அப்படின்னா, 100 ஆட்டில் மந்தையில் ஒரு ஆடு காணலைன்னா அந்த ஆடை கண்டுபிடிச்ச உடனே எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். அந்த ஆட்டை அடிக்க மாட்டோம், அந்த ஆட்டை நம்ம சித்திரவதைப்படுத்த மாட்டோம், அந்த ஆட்டை நம்ம தண்டனை கொடுக்கணும்னு கொடுக்க மாட்டோம். அந்த ஆட்டை எப்படி நம்ம அன்போடு அரவணைத்து காணாமல் போன இந்த ஆடு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுவோமோ, ஆண்டவர் சொல்லுகிறார், எப்படி சந்தோஷப்படுவீர்களோ அந்த சந்தோஷத்தோட அவர் சொல்றாரு, நீங்க வீட்டுக்கு வந்த உடனே வீட்டுக்கு வந்து சிநேகிதர்களையும் அயலகத்தாரையும் வரவழைத்து காணாமல் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு சந்தோஷப்பட வாருங்கள் என்று எப்படி நீங்கள் சொல்லுவீர்களோ ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே போல 7வது வசனத்தில் சொல்லுகிறார். அதை சொல்லிட்டு அந்த ஓமையை சொல்லிட்டு 7வது வசனத்தில் சொல்லுகிறார், அது போல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாயிருக்கிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். எப்படி ஒரு மந்தை வைத்திருக்கிற ஒரு ஆடு மேய்ப்பன் ஒரு ஆடு காணாம போன உடனே அந்த ஆட்டை தேடி கண்டுபிடிச்சு எப்படி சந்தோஷப்படுவானோ, அதை போல ஒரு பாவி மனம் திரும்பினால் 99 நீதிமான்களை காட்டிலையும் மனம் திரும்புவதற்கு அவங்க ஏதும் இல்லாமல் 99 பேர் நீதிமானா இருந்தாலும் ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுமாம். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. காரணம், இந்த உலகத்துக்கு இயேசு வந்ததனுடைய மிக மிக முக்கியமான நோக்கம் பாவிகளை ரட்சிப்பதற்காகவே. ஆமென் சொல்லுங்கள். அவர்களுக்குரிய தண்டனையை அவர்கள் மேல் நான் சுமத்தி விடக்கூடாது. அவர்கள் செய்த தவறுக்குரிய அக்கிரமத்துக்குரிய அந்த தண்டனை அவர்கள் மேல் சுமத்தி விடக்கூடாது. அவர்கள் மேல் நான் அந்த தண்டனையை சுமத்துவேன் என்றால், அவர்கள் மேல் அந்த பாரத்தை நான் அவர்களுக்கு கொடுப்பேன் என்றால், என்னுடைய கோபாக்கினையை அவர்கள் மேல் நான் வரவழைப்பேன் என்றால், அதை அவர்களால் தாங்க முடியாது என்பதற்காக பாவிகளுக்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்தவர் இயேசு. தன்னுடைய இரத்தத்தை சிந்தியவர், பாரமான சிலுவையை எடுத்துக்கொண்டு கொல்கொதா மலைமேற்றின் மேலாய் நடந்து அந்த உயரமான மகா உச்சியான இடத்துல அவர் 3 ஆணிகளின் நடுவில் சிலுவையில் அறையப்பட்டு தன்னுடைய ஜீவனை பாவிகளுக்காகவே கொடுத்தவர். ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. அதனாலதான் அவருடைய சந்தோஷம். ஒரு பாவி மனம் திரும்பும் போது அவருடைய உள்ளம் அதனால தான் பரவசம் அடைகிறது, பரலோகமே சந்தோஷப்படுது. ஆமென் சொல்லுங்கள் அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவது. அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் அழிவில் இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம் அல்ல. அதனால தான் ஒரு உத்தரவாதத்தை கர்த்தர் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காக நீ ஜெபிக்க வேண்டும். எப்படி நான் உன்னை ரட்சித்தேனோ, எப்படி நான் உன்னை வேறு பிரித்தேனோ, எப்படி உன்னை நான் அழைத்தேனோ, இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்து பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் ஜெபிக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தை, எதற்காக? பாவிகள் மனம் திரும்ப வேண்டும் என்று ஜெபிக்கக்கூடிய அந்த உத்தரவாதத்தை. காணாம போன ஒரு ஆட்டை எப்படி ஒரு மேய்ப்பன் தேடி போனானோ, அதே போல இன்றைக்கு இயேசுவின் வழியை விட்டு தூரமான நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் தேடி சென்று அவர்களை கண்டுபிடித்து அவர்களை திருச்சபைக்குள் கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் நம்ம அமைதியாயிராதபடி உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இந்த கால நேரத்தில் இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றிருக்கிற நீங்களும் நானும் அந்த உத்தரவாதத்தை எடுத்துக்குவோம். காணாமல் போன அந்த ஆட்டை நான் தேடி கண்டுபிடிப்பேன் ஆண்டவரே. அந்த மேய்ப்பன் எந்த முட்புதற்குள்ளே இருக்கிறதோ, எந்த கடினமான இடத்துல அந்த ஆடு சிக்கி இருக்கிறதோ, எந்த இடத்தில் என் ஆடு மாட்டிக்கொண்டதோ, இல்லை என்றால் வேறு ஏதாவது ஒரு விலங்கின இடத்துல என்னுடைய ஆடு மாட்டிக்கொள்ளுமோ என்கிற பயத்தோடு எப்படி ஒரு மேய்ப்பன் அந்த காணாமல் போன ஆட்டை தேடி போவானோ, அதே போல அந்த காணாமல் கிடக்கிற இயேசுவை விட்டு அப்புறப்படுத்தப்பட்டு தள்ளப்பட்ட நிலைமையிலே, சத்துருடைய கைகளில் பிடிக்கப்பட்ட நிலைமையிலே காணாமல் போய் கிடக்கிற அந்த ஆத்துமாக்களை தேடி உத்தரவாதம் எடுத்து நீங்களும் நானும் கடந்து செல்வோம். அவர்கள் எப்படியாவது இயேசுவின் அன்புக்குள்ள கர்த்தாவே நீங்க கொண்டு வரணும், எப்படியாவது அவங்க மனம் திரும்ப வேண்டும், அவர்கள் சபைக்குள்ளே அவர்கள் அங்கமாக வேண்டும் என்கிற அந்த உத்தரவாதத்தை எடுத்து ஜெபிப்போமே என்றால் காணாமல் போன ஆட்டை கண்டிப்பாய் கண்டுபிடிப்போம். சபைக்குள்ளே வந்து பரலோகம் மகிழ்ச்சி அடைவது போல நீங்களும் நாம் எல்லோரும் இணைந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய விதத்தில், பரவசம் அடையக்கூடிய விதத்தில் கர்த்தர்
அற்புதமான காரியங்களை நம்முடைய ஜெபத்தை கேட்டு உதவி செய்வார். எனவே சிலுவையில் நமக்கு தருகிற உத்தரவாதம், காணாமல் போன அந்த ஆட்டை நீ தேடிப்போ, நீ தேடிப்போ, எப்படியாவது அதை கண்டுபிடி, எப்படியாவது சபைக்குள்ளே நீ கொண்டு வா, பரலோகத்தை மகிழ்ச்சிப்படுத்து என்று கர்த்தர் சொல்லுகிறார். எழுப்பி நிற்போமாக இருக்கிற இடத்துல அப்படியே நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்தில் இன்றைக்கு நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். அந்த காணாமல் போன ஆட்டை நாங்கள் கண்டுகொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. அல்லேலூயா. வழி தவறி போன அந்த ஆட்டை எப்படியாவது கிறிஸ்துவின் அன்புக்கு நேராய் நடத்துவதற்கு எனக்கு கிருபை பாராட்டுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க. இன்றைக்கு நீங்கள் அப்படி ஜெபிப்பீர்கள் என்றால், உத்தரவாதம் எடுத்து இன்றைக்கு அப்படி ஜெபிப்பீர்கள் என்றால், பரலோகம் மகிழ்ச்சி அடையத்தக்க விதத்தில் தேவன் மகிமையான காரியங்களை அல்லேலூயா உங்களுடைய ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஆத்துமாக்கள் திரளாய் சபைக்குள்ளே வருவதற்கு தேவன் உதவி செய்வார். ஆத்துமாக்களை கர்த்தர் சர்ச்சுக்குள்ள கண்டிப்பாய் அவர் கொண்டு வருவார். அவரால் முடியாதது ஒன்றுமல்ல, அவரால் எல்லாம் முடியும். கர்த்தர் தம்முடைய வல்லமையை அவர் நிச்சயமாய் விளங்க பண்ணுவாராக. எல்லாரும் இணைந்து ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, அப்படி கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஜெபிக்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இன்றைக்கு நான் ஆசீர்வதிக்கிறேன். உடைய பிள்ளைகளோடு உடைய அற்புதமான கரம் இருந்து நாளுக்கு நாள் உடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, மக ஸ்தோத்திரம். அந்த நாளில் உடைய பாதத்தில் வந்து நாங்கள் ஜெபித்திருக்கிறோம். இந்த 31வது நாள் ஜெபத்தில் கர்த்தர் எங்களோடு நீர் பேசிய வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். காணாமல் போன்ற ஆட்டை நாங்கள் கண்டுபிடித்து சபைக்குள்ளே நாங்கள் கொண்டு வர, மந்தைக்குள்ளே கொண்டு சேர்க்க, உத்தரவாதத்தோடு ஜெபிக்க, வேலை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல